$10 பில்லியன் அதிநவீன போர் விமானங்கள். பாதுகாப்பை பலப்படுத்தும் இஸ்ரேல். 2 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்த ரஷ்யா. சந்தேகம் எழுப்பும் உக்ரைன். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்கள் வாங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. சமீபத்திய காலமாக காசா மற்றும் லெபனானுடன் இஸ்ரேல் நேரடி மோதலில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் அமெரிக்க படைகளுடன் இணைந்து ஈரானுடன் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவது மற்றும் அடுத்த 10 வருடங்களுக்கு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் இஸ்ரேல் களமிறங்கியது. அந்த வகையில் கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்பு போர் விமானங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் வாங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் 2 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் அடைந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவில் 2026ஆம் ஆண்டு மே 8 மற்றும் 9களில் வெற்றி தினம் கொண்டாடப்பட உள்ளது. 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் அடைந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவில் 2026ஆம் ஆண்டு மே 8 மற்றும் 9களில் வெற்றி தினம் கொண்டாடப்பட உள்ளது. வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு உக்ரைனுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை 2 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவானது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேரடி உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை உக்ரைனும் கடைபிடிக்கும் என்று நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தேகம் எழுப்பியுள்ளார். அதில் போர் நிறுத்தம் தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முன்மொழிவும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை மெர்ஸ்க் கப்பல் கடந்திருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. டென்மார்க்கின் பிரபல கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மெர்ஸ்க் அமெரிக்க இராணுவத்தின் நேரடி பாதுகாப்பு உதவியுடன் தனது வணிக கப்பலை ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க செய்துள்ளது. மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்கும் வகையில் திங்கட்கிழமை இந்த கடல்வழி பயணம் வெற்றிகரமாக நடந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெர்ஸ்க் நிறுவனம் இது தொடர்பாக தெரிவித்த கருத்தில் கப்பல் பாரசீக வளைகுடாவை கடக்க அமெரிக்க இராணுவம் பாதுகாப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 2 கப்பல்கள் அமெரிக்க இராணுவத்தின் பாதுகாப்புடன் கடந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.